கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, நீங்க ma'am. அப்பா ஆயிட்டீங்க. சீரியல்ல அப்பாடா. சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் 2 பேரும் பார்க்கவே இல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த 3 மாசம் ஆயிட்டாங்க இப்போ. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் உங்களுக்கு சில क्वेश्चंस கேட்பேன். கிருஷ்ணா அஞ்சலியா இங்க பேர் ஆன்சர் பண்ணுங்க. நான் காமா ஆயிட்டனால அஞ்சலி தான். நான் காமமாயிடுறேன். நீங்க என்ன இல்ல இல்ல அவ கேரக்டர் எப்படி? அஞ்சலிக்கு வந்து குழந்தை இல்ல, புருஷனும் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அஞ்சலி எப்படி கர்ப்பமானா? எப்படி புருஷன் கூட இல்ல. என்ன டைரக்டர் பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு, ஏன்டா நீ தான் வீட்டுக்கே வர மாட்டற, திடீர்னு பார்த்தா 3 மாசம்ன்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு. அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. இல்ல. கிருஷ்ணா என்னன்னா யாருக்கு தெரியாம வந்துட்டு போறாங்க. யார் நிறைய கால் பண்ணுவா? நான் தான். ஏன்னா இவங்களுக்கு காலே இல்ல. இல்ல கையா போடலாம்ல. தெரியாம அடிச்சிட்டீங்க. ஏங்க தப்பா அம்மா இந்த மாதிரி பக்கத்துல உட்கார வைக்காத. நானே பொண்டாட்டி நினைச்சேன். நீங்க வந்து ஒரு செகண்ட்ல இப்படி மாறிடுவீங்க. ஒண்ணும் இல்ல, இது இப்படிதான். இந்திரன் சந்திரன்ல பாத்திருப்பீங்களா? மீச வச்சா அவரு, மீச வச்சா அதே மாதிரி. கண்ணாடி கலட்னா முரளி, கண்ணாடி போட்டா கிருஷ்ணா. மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. எனக்கு இவர் மேல அவ்வளவு லவ்னா லவ். பேசாம நான் வராம போட்டோ மட்டும் கொடுத்தேன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கும். பெண்கள் 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 அப்படினே இருக்கீங்களே. உங்க வைஃப் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? வைஃப் ஒண்ணும் சொல்ல. அவங்க போன் அட்டெண்ட் பண்ணலன்னா அப்படியே மாசக்கணக்கில் விட்டுறது. அவனை கரெக்டா கண்ட்ரோலபிளா வச்சிருந்தா தானே ஒரு ஹஸ்பண்ட்றவன் வேற பொண்ணை தேடி போகாம இருப்பான். கதையே உங்க மேல தப்பு. இப்ப நான் சொல்றேன், கதையில மாத்துங்க. அஞ்சலி நாளைக்கு ரகடா மாத்துங்க. பொழக்கிற சத்தியமா ஒரு கட்டையை கொடுத்தா இருக்கிற கோவத்துக்கு பொழந்துருவேன். வீட்லயும் வைஃப் பொழக்கிறா, இங்க வந்தா சீரியல்லையும் வைஃப் பொழக்கிறேன்னா அப்ப நான் என்னதான் ஒரு மனுஷன் பண்றது? இவர் வந்து செட்டுக்குள்ள வராரு அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவார்? அவர் அப்படியே இமிடேட் பண்ணி காட்டுங்க. அஞ்சலி சாரி சாரி அஞ்சலி சாரி. ஏன் ஜர்க்கிலேயே இருக்கீங்க? இப்படிதான் இருக்கு. எப்பயுமே அவங்களுடைய முதல் வார்த்தை பேசும்போது ஹாய் ஹலோ வணக்கம். இப்ப பாருங்க ஒரு 5 தடவை பண்ணாங்களா, எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா ரூட்டு, ஹலோ வணக்கம் எங்க இருக்கீங்க, திரும்ப கட் பண்ணிட்டுல எங்க ஹலோ வணக்கம். தெரியாம கட் ஆயிடுச்சு கால்ஸ்னா, தெரியாம கட் ஆயிடுச்சுப்பா சொல்லுமா அப்படின்னா ஹலோ வணக்கம் 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 வணக்கம். எப்படி சைக்கா மாறினீங்க? அதான் சைக்கோ. இந்த மாதிரிலாம் நடிச்சாங்கன்னா கூட இருக்கவங்க இருந்தாங்கன்னா அப்ப சைக்கா மாறினா என்ன பண்றது? நான் சொல்லல, நான் எதுவுமே சொல்லலாம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி எனக்கே தெரியல. வணக்கம், 2 பேர் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கும்மா. வந்து எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு உள்ளே தெரியுமே, ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்கு போலயே உங்க வாழ்க்கை. ஆமாங்க, பக்கத்துல பாத்தீங்களா உட்கார்ந்திருக்க இவர்தான் காரணம். நான் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? இவர்தான் ஓ, காரணம். அந்த கண்ணாடியோட வந்திருக்காரு. இவர்தான் காரணம். இத நான் அப்படி சொல்லுங்க. ஆக்சுவலி நவீன் இல்ல, கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம். ஏங்க ஏன் அந்த இந்த விஷயம்? அஞ்சலி கேட்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் வரும், கால் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் அப்புறம் நீங்க கிளம்பிடுவீங்க, அப்படியே போயிடுவீங்க தானே? அப்படியே பின்னாடி நிக்கிற வைஃபை மறந்துட்டு அப்படியே போயிடுறது. ரூட்டினா நடந்துருக்காரு. ஆமா ஆமா. ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, பல தடவை பண்ணும்போது யார் தப்பு? அது எங்க தப்பு இல்ல, அஞ்சலி தப்பு. அது வைஃபோட தப்பு. ஆக்சுவலி நீங்க ஒரு தடவை சட்டையை பிடிச்சி why are going கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஆக்சுவலி இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்க ஆரம்பிச்சனால தான் இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வெளியில வந்திருக்கு. ரிசல்ட் என்ன ரிசல்ட்னா கேட்க ஆரம்பிச்சல நான் வீட்டுக்கே வரது இல்ல. இல்லையே, இன்னைக்கு எபிசோட்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கே, நாங்க பாத்துட்டோமே எபிசோட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்பா ஆயிட்டீங்க சீரியல்ல. ஆமா, ஆல்ரெடி நான் அப்பா ஆயிட்டேன் நிஜத்துல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் அம்மா ஆயிட்டீங்க. the first day shoot என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணி பைலட் அப்போ தான் நாங்க 2 பேரும் பார்த்தோம். 3 மாசம் 2 பேரும் பார்க்கவே இல்ல. ஓ, சீனே கிடையாது. ஓ ஆமால, பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த 3 மாசம் ஆயிட்டாங்க இப்போ. ஆக்சுவலி நல்லா இருக்கு. பேசிக்கலி அப்படிதானே. ஓகே. ஆக்சுவலி 3 மாசம் எங்க 2 பேரும் சீனே கிடையாது. போன்ல தான் ஃபுல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற மாதிரியே கேரக்டர் தான். எப்பங்க வருவீங்க, நாளைக்கு வந்துடுறேம்மா, இப்ப வந்துடுறேம்மான்னு இவர் ஒரு ரீசன் சொல்லுவார். அப்பயுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் கிருஷ்ணா அப்படிங்கிற ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல கோயில்ல ரிவீல் ஆகும். ஆமா, அதுவும் கோயில சும்மாலாம் இல்ல, நான் ஒண்ணு கத்தி அழுது போறேன் சாமி முன்னாடி, சாமிக்கு திட்டி அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு தான் தலைவர் என்ட்ரி. சும்மா இல்ல, இடி முழக்கத்தோட தான் வந்து இறங்குவாரு. இடி முழக்கத்தோட தான் வந்து இறங்குவேன். ஆனா டிவில எல்லாம் காமிக்கல. எடிட்டிங்ல அப்படியே தூக்கிட்டாங்க. இது நல்லா இருக்கு, இதையும் வைக்கிறோம். வேணாம்,
அப்படின்ட்டாங்க. ஆஸ் யூஷுவல். எல்லா எடிட்டருமே அப்படிதான் மேடம். நான் நல்ல ஜோக் போட்டா முதல்ல எங்க எடிட்டர் கட் பண்றாரு. இல்ல அவருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கு அவருக்கு. அது அவருக்கு இல்ல எனக்கு புரியல. இல்ல நல்ல ஜோக்லாம் கண்டிப்பா போடுவாரு. ஓ அப்ப நீ சொல்ல எல்லா ஜோக்கும் அப்ப போடுவாரு அப்படிங்கறீங்க நீங்க. சோ வந்து இதான் அப்படிதான் வந்து இருந்தது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கோயில் சீன் வாரத்துக்கு முன்னாடி அதாவது இலங்கை தமிழ் தெரியும். வர்றதுக்கு முன்னாடி ஜகிரா காலனி கோடம்பாக்கத்துல ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. அப்ப நானும் என்னோட பாட்டி கேரக்டரும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினையும் சிஸ்டரையும் பூஜை கூப்பிடுற மாதிரி ஒரு சீன். அங்க ஷூட்டிங்ல இவர் இருக்காரு எனக்கு தெரியாது. அப்ப நான் லொகேஷனுக்குள்ள உள்ள போறேன், ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போறேன். தலைவரும் உள்ள இருந்து வர்றாரு, நான் எப்படி ஆக்சுவலி அதுதான் உண்மையாவே ஹஸ்பண்ட் வைஃப் நாங்க மீட் பண்றோம் 3 மாசத்துக்கு அப்புறம். ஓஹோ அங்க வச்சாங்க ட்விஸ்ட் கொண்டு போயிட்டு. சீன் கிடையாது, சும்மா அதான் சொல்றேன் உங்க வாழ்க்கைய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அங்க கொண்டு போயிட்டு. அங்க செட்ல இருக்கிற மத்த காஸ்ட் டைரக்டர்லாம் என்ன இப்பதான் பாத்துக்கிறீங்க போல இருக்கு, ஹஸ்பண்ட் வைஃப் 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறீங்க போல இருக்கு. அன்னைக்கு மேட்சிங் வேற 2 பேர் இருக்கும். ஓ ஓகே அன்னைக்கு ஒரே கோஇன்சிடென்ஸ். ஆமா வச்சு செஞ்சாங்க. நாங்க வேற எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். இல்ல ஆமா ஆமா அவர்லாம் ஆமாவா பேசனா இல்லையா யோசிக்கிறது இல்ல அப்படி கூட அப்படி ரைட்டா மறந்துட்டு அப்புறம் ஞாபகப்படுத்தினா கரெக்டா வந்துரும். ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நாங்க டாஸ்க்லாம் கொடுக்காம அனுப்ப மாட்டோம் ஓகேவா வெளில. நீங்க வந்து இப்ப என்ன நீங்க வந்து கிருஷ்ணாவா மாறிடுங்க கண்ணாடி போட்டு. நான் உங்களுக்கு சில क्वेश्चंस கேட்பேன். சரி கிருஷ்ணா அஞ்சலியா நீங்க பேர் ஆன்சர் பண்ணணும். சூப்பர் ஓகேவா? இதுதான் ஹைலைட். ஓகே நான் அஞ்சலியா மாறணுமா? சரி போய் சாரி கட்டுவாங்க. இல்ல சரி நான் காமா ஆயிட்டேனா அஞ்சலி தான். நான் காமம் ஆயிடுறேன். இல்ல காமன் ஆயிடுறேன்னு சொல்லுங்க. இல்ல அவன் கேரக்டர் எப்படி அதுதான் நான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? Who is very emotional? ஏன் அஞ்சலி தான். ஏன்னா அஞ்சலிக்கு வந்து சிரிக்க முடியாது, நடக்க முடியாது, குழந்தை இல்ல, புருஷனும் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அஞ்சலி இப்படி எமோஷனலா தான் இருக்க முடியும். அஞ்சலி எப்படி கர்ப்பமானா? எப்படி புருஷன் கூட இல்ல இல்ல போன்லயே பேசிட்டு. இது என்னோட கேள்வி இல்ல, எங்க செட்ல இருக்க எல்லாரோட கேள்வி. என்ன டைரக்டர் பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு, ஏன்டா நீ தான் வீட்டுக்கே வர மாட்டற, போன்லயே பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா 3 மாசம்ன்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு. ஆக்சுவலி இல்ல கிருஷ்ணா என்னன்னா யாருக்கும் தெரியாம வந்துட்டு போயிடுவாங்க. அதனால அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அப்ப யாருக்கு தெரியாம வந்து உனக்கே தெரியாம வந்து போயிடுங்க அம்மா. அவன் who is very anger? தலைவர் இல்ல அஞ்சலி தான். ஆங்கர்னா இவர்தான். ஆங்கர்னா நீதாம்மா. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஆங்கர் நான், ஆங்கரும் நான் தான், ஆங்கரும் நான் தான். இல்ல கிருஷ்ணா தான். ஏன் கிருஷ்ணா கோவப்படுறீங்க? வைக்கிறாங்க, கோவப்பட வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க? நான் எப்ப அபிய பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் எனக்கு ஏதாச்சும் நடக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா இவங்க வந்துருவாங்க. இவங்க தம்பியை கூட்டிட்டு வருவாங்க, இல்ல அவங்க பாட்டியை கூட்டிட்டு வருவாங்க, ஏதாச்சும். ஆனா இவங்க வந்துருவாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல. எப்ப இப்பதான் சந்தோஷமா ஒரு விஷயத்த பண்ணலான்னு போறேன், அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடிங்க ஐயோ கடவுளே அப்படின்னு ஒரு கோவம் வந்து என்னங்க கோவத்தை காட்டிக்காம போயிட்டு அவங்க சமாளிக்கணும். ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கியா, சரி வாமா அம்மா நான் உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோமே, நீங்க வந்து ஒரு செகண்ட்ல எப்படி மாறிடுவாங்களாமே, கிருஷ்ணா அப்படியே டக்குன்னு முரளியா மாறுவீங்களா? எப்படி அது ஒண்ணும் இல்ல, இப்படிதான் சத்தியமா அபிகிட்ட பேசிட்டு மாத்துவீங்களாமே. ஆக்டிங்ல இல்ல, சும்மா கண்ணாடி போட்டா அவ்வளவு. இல்ல அது இந்திரன் சந்திரன்ல பாத்திருப்பீங்களா, மீச வச்சா அவரு, மீச வச்சா அதே மாதிரி கண்ணாடி கலட்னா முரளி, கண்ணாடி போட்டா கிருஷ்ணா. அந்த மறு வச்சா மாறு வச்ச மேடம் மரியாதையே போச்சுதான். அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே ஒண்ணுல அபிகிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்படி அபி நீங்க போங்க அப்படி சீக்கிரம், அப்படியா ஐயோ வந்துட்டு இருக்காளே அம்மா போங்க அப்படியே ஒன்னும் பாத்தீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இப்படி கண்ணு அப்படிட்டு அம்மா நீங்க என்ன இங்க அப்படியா ஓகே போயிட்டு வாங்க பத்திரம் அப்படியே சேஞ்ச். ஆமா அவ்வளவுதான். யார் ரொம்ப பொசிட்டிவ் 2 பேர்ல? பொசசிவா கேரக்டர் வைஸ். ஆமாமா நான் நீங்க நான் ஃபர்ஸ்ட் இது நான் நீங்க தான். ஏன் எனக்கு இவர் மேல அவ்வளவு லவ்னா லவ், உங்க வீட்டு எங்க வீட்டு லவ்ல அந்த லவ் உட்காக மக்கள் லவ். போன்லயே போட்டோவை பார்த்துட்டு இப்பங்க வருவீங்க இப்ப அந்த மாதிரி ஒரு லவ். எனக்கு தான் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. ஓகே ஏன்னா இவருக்கு தான் இல்ல, இன்னொரு பொண்ணு போகும்போது எதுக்கு என் மேல பொசசிவ்னஸ் இருக்க போகுது. பேசாம நான் வராம போட்டோ மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம்ல, சந்தோஷமா இருக்கும். தெரியாம மாட்டீங்க. கடைசி क्वेश्चन, யார் நிறைய கால் பண்ணுவா அந்த சீரியல்லயே? நான் தான். ஏன்னா இவங்களுக்கு காலே இல்ல. சாரி தெரியாம அடிச்சிட்டீங்க. ஏங்க தப்பா அம்மா இந்த மாதிரி பக்கத்துல உட்கார நானே பொண்டாட்டி எவ்வளவு பண்ணதே கிடையாது. ஓகே யார் அடிக்கடி ஜோக் விட்டு சொல்லுங்க, யார் அடிக்கடி கால் பண்ணுவா? நான் தான். நீங்க எங்கேயும் போயிட கூடாது. ஆமா ஏன்னா நான் வந்து சந்தோஷமா இருக்க கூடாது. ஏய் உங்க கேள்வி கிட்டன ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் கேள்விங்க அது கேக்கலையா, நிஜமாலியாவா இல்ல பொசசிவ் இது கேரக்டர்? அதுக்கே
கேள்வி இல்ல வரல ஆக்சுவலி இப்ப நான் மாறிட்டேன் ஓ இப்பதான் அவங்க மாறி இருக்காங்க கடைசி கொஸ்டின் தான் அவங்க மாறவே மாறி இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ட்ரபிள் என்ன பண்றது நான் தான் கால் பண்ணுவேன் எப்ப பார்த்தாலும் நான் தான் கால் பண்ணுவேன் எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப வருவீங்க வரமாட்டீங்களா வருவீங்களா ஒரு மரியாதையா சொல்லு அந்த மாதிரி ரேஞ்சில நான் தான் பேசிட்டு இருப்பேன் பேசுவாங்க ஆனா அந்த பக்கம் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் கால் அட்டன் பண்ண மாட்டேன் இவங்களா ஒரு கற்பனையில வந்து ஆமா இப்படிதான் செட்லி இப்படிதான் இருப்பீங்களா எப்படி ஐயோ செட்டு தாறுமாறா இருக்கும் எப்படி அது இப்படிதான் நாங்க ஆக்சுவலி காலையில சிரிச்சுக்கிறீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியல ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் ஆமா. இவங்க அபி ராகவ் இவங்களுக்கு தான் சீன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி ஓகே சோ அதனால இவங்க பீப்புள் ஐ மீன் உங்க வீடு ஆமா ஆக்சுவலி இவர் இவங்க இருந்தா வீடு. வீடு அப்பெல்லாம் கிடையாது இவர் வந்தாலுமே சரி இவர் இல்லாட்டியும் சரி எங்க செட் எப்பவுமே ஜாலியா தான் இவர் இருக்கும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாங்க தனியா ஒரு ஒதுக்கி வச்சுட்டு நாங்க தனியா ஜாலியா இருப்போம் அதான் உண்மை வந்தா என்ன அது வரலனா வராது. என்ன அப்படின்னு வீடு வராத இருக்கீங்களா? புருஷனை பத்தி நான் ஏன் கவலை பண்ணணும் சொல்லுங்க என்னங்க இப்போ செகண்ட் இப்படி சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லது அதுதான் வேணும் அவனுக்கும் அந்த கேரக்டருக்கும் ஆக்சுவலி இப்படிதான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு ரீல் பண்றது டேரக்டர் ஒரு பக்கம் திட்டுவாரு அந்த திட்டையும் வாங்கிக்கிட்டு சுந்தரம் ஜாலியா. sir- ஆமா சுந்தரம் சாரும் வந்து எப்படின்னா எங்க டேரக்டரும் டேரக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு பிரதர் டைப்ல இருந்துட்டு சொல்லுங்க, பயந்துட்டேன் இல்ல, அவரே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு டேரக்டரா நிக்கணும்னு இல்ல, சொல்லிட்டு அது வந்திருக்காரு ஸ்ட்ரிக்டா டேரக்டராவே இருக்க மாட்டாரு கேரக்டர் கேரக்டரா ரொம்ப ஜாலியா ஃபன்னா ஆமா இருப்பாரு இதெல்லாம் கோத்து விடுறது Okay. சார் தப்பா இவர் வந்து செட்டுக்குள்ள வராரு அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார் இவரா? அவர் அப்படியே இமிடேட் பண்ணி காட்டுங்களேன் பண்ணிடுவா ப்ளீஸ் Yeah, please. நான் அப்படி ஒண்ணுமே பண்ண ஆக்சுவலி அப்படில இவன் வந்து எப்படின்னா இப்ப என்ன வந்து குட் மார்னிங் சொல்றாரு அப்படின்னா நான் என் ரூம்ல இருப்பேன் வந்துட்டு அஞ்சல் இப்படிதான் ஒரு ஜர்க்கு இருந்துட்டே இருக்கு அவர்கிட்ட மேபி லேட்டா வந்தாருன்னா லேட்டா மேபி லேட்டா இல்ல எப்பயுமே லேட் ஏங்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்குமே ஏன் லேட் அது டிஃபால்ட் எனக்கு நான் எப்படிதான் சீக்கிரமா கிளம்பினாலும் ஏதாச்சும் ஒரு அவர் வந்து டக்கு என்ன- கொஞ்சம் அப்படிதான் வேலை செய்யும் அவர் டக்கு சரி அப்படிதான் இப்ப லேட்டா வந்துட்டாரு என்ன பண்ணுவாரு சாரி 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 அஞ்சலி சாரி நான் போனேனா வந்தேனா சாரி 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 ஏன் ஜர்க்லயே இருக்கீங்க இப்படிதான் ஆ, இருக்கும் அவரு- வைப்ரேஷன்ல இருப்பேன் நான் அது கொஞ்சம் இப்பதான் மாத்திட்டு இருக்கேன் ஓகே ஆமா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பாடி லாங்குவேஜ் நான் பண்றேன்னா இவரோட பாடி லாங்குவேஜ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஈஸியா பண்ணக்கூடியது ஈஸியா பண்ணக்கூடியது ஓகே இப்ப நீங்க அவங்கள மாதிரி ஆனா எப்பயுமே அவங்களுடைய முதல் வார்த்தை பேசும்போது ஹாய் ஹலோ வணக்கம் அவளை எங்க போனாலுமே நீங்க சப்போஸ் ஒரு இப்ப பாருங்க ஒரு 5 தடவை பண்ணாங்களா எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா ரூட்டு ஹலோ வணக்கம் எங்க இருக்கீங்க திரும்ப கட் பண்ணிட்டுல எங்க ஹலோ வணக்கம் வந்துட்டீங்களா 10 தடவை போன் பண்ணாலும் 10 தடவை அதான் சொல்லுவாங்க அது ஒண்ணு அந்த ஏன் மாதிரி ஆங்கருங்கனால அப்படியா இல்ல ஆக்சுவலி அது வணக்கம் சொல்லி சொல்லி பழகிடுச்சு அது டிஃபால்ட்டா செட் ஆயிடுச்சு எனக்கு தெரியாம கட் ஆயிடுச்சு கால் சொன்னா ஏய் தெரியாம கட் ஆயிடுச்சுப்பா சொல்லுமா அப்படின்னா ஹலோ வணக்கம் அது எனக்கே தெரியல சிக்னல் ப்ராப்ளம் சாரி ஓகே ஓ ஓகே ஒரு ஹீரோவா ஆல்ரெடி பாவம் கணேசன் நடிச்சாச்சு கட் பண்ணா நீங்க ஒரு வில்லனா வரீங்க அது ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க இல்ல எனக்கு வந்து பாவம் கண்டிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் வந்தது பட் எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது ஏன்னா டைம் நிறைய எனக்கு வேற வெளியில கமிட்மெண்ட்ஸு வெளியில ஷோஸ்லாம் வந்து பண்ண முடியாம போச்சு ஸோ இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பட் ஆனால் லேர்னிங் ப்ராசஸ் நல்லா இருந்தது பட் எனக்கு வெளியில நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அதை கரெக்டாக என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஓகே ஸோ அதனால நான் வந்து சீரியல் பண்ண வேணாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கரெக்டாக கேப்பு ஸோ பாப்பா பிறந்தாங்க டெலிவரி அந்த டைம் அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டேன் ஸோ பேக் டு திரும்பவும் வந்து ஒர்க் அப்படின்னு வரும்போது தாய் செல்வம் சார் ப்ரொடக்ஷன் அதுவும் ஸோ அண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் வந்து அவர் இறக்கும் போது நான் மாலை போட்டிருந்தனால நான் போக முடியல அதுக்கப்புறமா நான் அவங்கள நேரில் கூட போய் பார்க்கல பிகாஸ் சங்கடமாகவே இருந்தது இன்னும் அவர் நம்ம கூட இருக்காருன்ற ஒரு தாட் அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது சரி அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணோன்னே இல்லை நீ நான் என்ன வந்து பார்க்க கூட உனக்கு வந்து முடியல அப்படின்னா ஐயோ அதுக்கு இல்லை நீ நான் வந்து சரி நீ கிளம்பி வா முதல்ல அப்புறம் நானும் ஒய்ஃப் அப்புறம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சார் படத்துக்கு முன்னாடி வந்து பாப்பாவெல்லாம் காட்டி அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இது வந்து சீரியலா அப்படின்னு கேட்டேன் ஆமா சீரியல் தான் அப்படின்னாங்க சரி சீரியல் அடுத்தது அப்படின்னா இதுல வில்லன் ரோல் பண்ண வில்லனா ஆல்ரெடி ஹீரோவா எஸ்டாப்லிஷ் ஆயிட்டீங்க சோ அப்போ ஒரு யோசனை இருந்திருக்கும்ல ஒரு வில்லனா நம்மள கூப்பிடுறாங்களே அப்படிங்கும்போது நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சீங்களா என்ன நான் எதுவுமே யோசிக்கல நாம கண்ணை மூடிட்டு தாய் சார் ப்ரொடக்ஷன் அண்ணி கேக்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது நான் ஜஸ்ட் ஒய்ஃப் பக்கத்துல இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டேன் என்னமான்னு பார்த்தேன் பண்ணு இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க என்ன சொல்ல போற அப்படின்ட்டு அப்புறம் நம்ம கேமராமேன் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வந்து உட்காந்தாங்க அவங்க வீட்டில் ஸோ சொன்னோன்னே இல்லை ஓகே சொல்லிட்டான் நவீன் அப்படின்ட்டாங்க ஓகே சொல்லிட்டானா ஆமாம் ஓகே நீ அப்படின்ட்டு அவ்வளோதான் இவங்க அப்படியே வந்து என்னன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் வில்லியா இருந்துட்டு டக்குன்னு பார்த்தா அப்படியே பாவமா ஆமா
ஆமா அது ஒரு நல்ல அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு சமத்து பொண்ணா வந்து இதுல இருக்காங்க. சோ நீங்க சூஸ் பண்ண ரீசன் என்னவா இருந்தது? ஆக்சுவலி நான் சூஸ் பண்ண ரீசனும் இவர் சொன்னதுதான். ரெண்டு பேர் தான். ஒன்னு விஜய் டிவி, இன்னொன்னு தாய் சாருடைய, அதாவது தாய் கிரியேஷன்ஸ். எல்லாருக்குமே தாய் சாருடைய டிரெக்ஷன் நடிக்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க விஜய் டிவில ஆல்ரெடி டிரெக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கால் பண்றாங்க. இப்படி அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது நான் பண்ணலாமா டவுட் எனக்கு. ரீசெண்டா தான் இதை பத்தி நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், நவீன் கிட்ட கூட. ஓகே. கேட்கும்போது அக்கா கேரக்டர் 2 தம்பி இருக்கு, நீங்க நொண்டி வேற நடிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஐயோ அது வேறயா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி டைம் தாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஓகே பைலட் ஷூட்டுக்கு போயிடலாம் கூப்பிட்டாங்க. சரி பைலட் ஷூட் போயிட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு போயாச்சு. டிசைட் பண்ணிக்கலாம்னா அவங்க டிசைட் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு பைலட் ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகி மேம் காஸ்டியூம் எல்லாம், மலர்விழி மேம் காஸ்டியூம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் இப்படிதான் இருக்குன்னு இந்த கேரக்டர் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. கீழே இறங்கி வரேன், ஒருத்தரோட என்ட்ரி பார்த்தா தலைவர் அப்பதான் வராரு. வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி நானும் ஹாய்னு சொல்லிட்டு ஓ இவங்களும் ஒரு கேரக்டர் பண்றாங்க போல தெரியும். அப்ப வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறது தெரியாது, மிஸ்ட்ரி. அப்புறம் கேமரா முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் உங்க கேரக்டர் பேர் அஞ்சலி, கேரக்டர் இப்படித்தான் ரொம்ப சட்டில்டா இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் சொல்லிட்டு இவரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க. இப்படி பாக்குறேன் இவர் எதுக்கு நிக்கிறாரு, நீங்க 2 பேரும் தான் பேரு. ஓ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இதுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், ஆனா இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் நிப்பாட்டி வச்சு பண்ண கூத்து அது பெரிய விஷயம். சொல்லுங்க அந்த கூத்த ப்ளீஸ், நாங்க இல்ல 2 பேருக்குமே நான் ஃபர்ஸ்டா ஒரு பேரோட பண்ண போறேன். இவங்க ஆல்ரெடி ஹீரோவா பண்ணி இருக்காங்க. எனக்கும் நர்வஸ், இவங்களுக்கும் நர்வஸ். 2 பேர் வேற கப்பிள் ஷூட் எடுக்கிறாங்க. கையை பிடிங்க, கிட்ட நில்லுங்க, தோல் மேல கையை போடுங்கன்னா 2 பேரும் மூஞ்சி அது ஒண்ணும் இல்ல. அது வந்து எங்க டீம் வந்து ஏற்கனவே தாய் சார் கிட்ட கோ டைரக்டரா இருந்து கேமராமேனா இருந்த டீம் தான் அதே டீம். ராஜ்சந்திர மன்னாவும் அவர் இப்ப டைரக்டர் அண்ட் இளையராஜா அண்ணா கேமராமேன். ஸோ எல்லாருமே அவர் அசோசியேட் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, இவர் அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இப்ப எல்லாம் மெயினான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம டீம் தானே ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இவங்க கூட வந்து கப்பல் சுட்டு நிக்கிறேன். அவங்க கலாய்க்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமா. இன்னும் பக்கத்துல நெருக்கமா கைய மேல போட, அப்பதானே அந்த இது வா அப்படிதான் சிரிக்கணும். எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். இவருக்கு எல்லாமே வீக்கா ஆடிட்டு இருக்கு. சீரியல்ல மட்டும் இல்ல, நிஜத்திலேயே அவர் வந்து என்னன்னா நவீன் அவர்களை வந்து நாங்கெல்லாம் எப்படி பார்த்திருக்கோம். அவரை போய் நீங்க ஒரு செகண்ட்ல இப்படி சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னோட நர்வஸா அவர் 2 பேருமே ஒரு 2 நர்வஸும் சேர்ந்து போட்டோ ஷூட் முடிச்சிட்டீங்க. போட்டோ ஷூட் முடிச்சிட்டோம். ஆமா. நீங்க வந்து இந்த இதுல வெறும் பெண்கள் அப்படின்னே இருக்கீங்களே, சொல்லும் போது உங்க வீட்ல உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வைஃப் ஒன்னும் சொல்லல. அவங்க எப்பவுமே அதான் அது கதை பார்த்துட்டு கதை ஓகே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இஸ் பியார் பியார் கதலா அது என்ன இஸ் பியார் மேரா தூமா ஆக்சுவலி எனக்கு வந்து வராது. சரி ஓகே இது காதலா தமிழ்ல இது காதலா பார்க்க சொன்னாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா, அந்த ஷியாம் கேரக்டர் வந்து அந்த ஆக்டர் செம்மையா பண்ணியிருந்தார். அதுல தான் பிளேவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க. நான் எதிர்பார்க்கல, பட் நான் பார்க்கும்போது டோட்டலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை காம்படிட் பண்ணி நம்ம பண்ண முடியாது, பட் ஆனால் கற்றுக்கலாம். ஒரு நாளும் வந்து ஏதாச்சும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அவங்க எதுவுமே சொல்லலை, அதான் அவங்களுக்கு கதை தெரியும். ஸோ அதனால கரெக்டாக பண்ணுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கெமிஸ்ட்ரியோட எந்த சீனுக்கு உங்க எதுவும் திட்டல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீ பர்ட் ப்ளீஸ் நல்லா உத்து கவனிச்சு. யார் உங்க ஹஸ்பண்டுக்கா? உங்க வைஃப் சொல்லிட்டு இருக்கீங்க, உத்து கவனிச்சு ஏதாவது கொஞ்சம் சண்டை போடுங்க. ஏன் வைஃப் ஏங்க உங்க வைஃப்னா கண்ணாடி எடுத்து போட்டுருவாங்க. அண்ட் இதுல வந்து நீங்க டோட்டலா ஒரு வேற ஒரு பர்சனாலிட்டியா எங்களுக்கு தெரியுறீங்க. நாங்க பார்த்த நவீனே இது கிடையாது. நாங்க ஷோல பார்த்த நவீனோ இல்லாட்டி இது மாதிரி பாவம் கணேசன்ல பார்த்த நவீனே இல்ல. டோட்டலா ஒரு வேற மாதிரி ஒரு ரூபத்துல பாக்குறோமே, இது காரணம் என்னவா இருக்கு? காரணம் என்னவா இருக்குது? டைரக்டர் தான் காரணம். சுத்தி நீங்க க்ரூம் பண்ணிட்டீங்க உங்களை. ஆக்சுவலா வந்து இல்ல நிறைய இந்த கண்ணாடி அதுவும் சரி, உங்க ஆக்டிங் லெவலுமே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு. சோ அது எப்படி நீங்க உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படி கேக்குறோம் நாங்க. சர்காஸ்டிக்கா கேக்குற மாதிரி. ஐயோ இல்ல நிஜமா கேக்குறோம். எனக்கே டவுட்டா இருக்கு, எப்படி சைக்கா மாறனீங்கன்னு கேக்குறாங்க. அது சைக்கோ இந்த மாதிரிலாம் நடிச்சாங்கன்னா கூட இருக்கவங்க இருந்தாங்கன்னா அப்ப சைக்கா மாறனா என்ன பண்றது? நான் சொல்லல, நான் எதுவுமே சொல்லல, உங்களை ஒண்ணுமே சொல்லல. கூட நடிக்கிறவங்கன்னா ஐ மீன் அந்த கூட வைஃபா வைஃபா இருக்காங்கல்ல அந்த கதாபாத்திரத்தை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்காம, ஒரு கண்டுக்காம, சாப்பிட்டியா போனியா வந்தியா எதுவுமே கேட்காம, போன் அட்டன் பண்ணலன்னா அப்படியே மாசக்கணக்கில் விட்டுறது, தம்பிங்களை மட்டும் பாத்துக்கிறது, கூட பாட்டி கிட்ட பேசுறது, இந்த மாதிரியே இருந்தா ஒருத்தன் இப்படிதான் இருப்பான். அவனை கரெக்டா கண்ட்ரோலபிளா வச்சிருந்தா தானே ஒரு ஹஸ்பண்ட்றவன் வேற பொண்ணை தேடி போகாம இருப்பான்.
ஆமா அப்ப நீங்க நீங்க தப்பெல்லாம் உங்க இங்க மேல வச்சுக்கிட்டு தப்பு. நீங்க- கதையே உங்க மேல தப்பு இருக்கு ஆமா Full ஆக்சுவலி Actually, இப்ப நான் சொல்றேன் கதையில மாத்துங்க அஞ்சலி நாளைக்கு ரகடா மாத்துங்க பொழக்குற அவங்க வெயிட் பண்றாங்க எப்ப என்ன மாத்துவீங்க நான் சொர்ணாக்காவா மாறணும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க கட்டையை கொடுத்தா இருக்கிற கோவத்துக்கு பொழந்துரு அந்த மாதிரி ஒரு சாரி வீட்லயும் ஒய்ஃப் பழக்கிறா இங்க வந்தா சீரியல்லையும் ஒய்ஃப் பழக்கிறேன்னா அப்ப நான் என்னதான் ஒரு மனுஷன் பண்றது அண்ணி ப்ளீஸ் திஸ் அண்டர்லைன் வீட்ல வந்தாலும் நீங்க பொழக்குறீங்க அது நான் true தானே சொல்றேன் இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் அது இருக்கிறது தானே அப்படிலாம் இல்ல நிறைய ஸ்வீட் நீங்க வைஃப் அம்மா, பார்த்து பொழந்துக்க என்ன ஸ்வீட் மாட்டீங்களா? ஒய்ஃப் ஸ்வீட் சாப்பிடுற ஒய்ஃப் ஐ அம் வெரி ஸ்வீட் இல்லையே உங்களை பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அந்த பொண்ணுக்கு வந்து அழகா ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பாடு வாங்கி தந்துட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எந்த நேரமும் அந்த பொண்ணு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா அப்படியா நல்ல ஏன் இப்ப என்னைய டேமேஜ் பண்றீங்க ரெண்டு பேரும் உண்மைதானே சேர்ந்துக்கிட்டு? நீ இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்